ஹலோ, நம்ம இன்னைக்கு சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் சாப்டர்ல பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா, ஒரு 3 டேர்ம்ஸோட டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் இல்லை அடுத்த 3 டேர்ம்ஸ் அந்த மாதிரி சம் ஆஃப் த 3 டேர்ம்ஸோட டேட்டா கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ராவும் ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டாஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த ஜாமெட்ரிக் சீரீஸோ என்ன அவங்க கேட்டிருக்காங்களோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு 2 சம்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So first sum என்னன்னா, sum of the first 3 terms of a GB is 39 by 10 and their product is 1. Find the common ratio and the terms. அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இதுல வந்து ஒரு 2 மெத்தட்ல செய்யலாம். எப்படின்னா வந்து எப்பயும் போல 3 டேர்ம்ஸை வந்து ஏஆர் ஸ்கொயர் அந்த மாதிரி எடுத்து செய்யலாம். இல்லை அப்படின்னா A/R AAR அப்படின்னு எடுத்து செய்யலாம். ஸோ நம்ம இங்கே செய்ய போகிறது A/R AAR செய்ய போகிறோம். ஏன் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து ஒன்றுன்னு இருக்கிறதுனால நம்ம வந்து இப்படி டினாமினேட்டரில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கான்செப்டில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட் மீன்ஸ் A/R AAR இந்த மாதிரி எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். பிகாஸ் டேட்டா வந்து ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால. ஸோ மொத டேட்டா sum of the 3 terms equal to 39 by 10. ஏவை காமனா வெளியே எடுத்துக்கலாம். 1 by r 1 plus r. இப்போ இந்த ப்ராடக்டை வச்சு நம்ம a வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். a by r r கேன்சல் ஆயிரும். So a cube equal to 1 which is nothing but a is equal to 1 because இங்க real solution மட்டும் தான் acceptable. So real solution என்னன்னா 1. So a ஓட வேல்யூ 1 நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 1 by r plus 1 plus r equal to 39 by 10. 1 by r plus r equal to 1 அந்த சைடு கொண்டு போனோம்னா 39 by 10 minus 1. 29 by 10. இது r square plus 1 by r. 10 r square plus 10 equal to 29 r. So 10 r square minus 29 r equal to 10. Sorry, plus 10 equal to 0. So இப்போ வந்து இந்த quadratic equation solve பண்ணா ரெண்டு நம்பரை multiple பண்ணா 100 வரணும், add பண்ணா minus 29 வரணும். So comfortable numbers வந்து 25 and 4. So 10r square minus 25r minus 4r plus 10 equal to 0. இங்க 2r வந்து காமனா வெளியே எடுத்துக்கிட்டோம்னா 5 2r எடுக்க முடியாது, 5r தான் எடுக்க முடியும். 5r காமனா வெளியே எடுத்துக்கிட்டோம்னா 2r minus 5 minus 2r. Sorry, 1 minute. ஸோ இப்போ 10r ஸ்கொயர் 25r இந்த ரெண்டுல இருந்து காமனா என்ன எடுக்கிறோம்னா 5r எடுக்கணும். பிகாஸ் தே ஆர் த காமன் ஃபேக்டர் ஆஃப் போத் டேர்ம்ஸ். ஸோ 5r எடுத்தோம்னா இங்க 2rன்னு இருக்கும், இங்க வெறும் 5ன்னு இருக்கும். இங்க வந்து மைனஸ் 2 வெளியே எடுத்தோம்னா the same 2r minus 5 equal to 0. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் காமனா இருக்கிறது 2r minus 5. 5r minus 2. So 2r minus 5 equal to 0. 2r equal to 5. r equal to 5 by 2. So 5r minus 2 equal to 0. 5r equal to 2. r is equal to 2 by 5. So இப்போ case 1. r is equal to 5 by 2. AR by R ஓட வேல்யூ என்னவா வரும்? 2 by 5 ஆயிரும். ஆல்ரெடி A ஓட வேல்யூ 1. அப்புறம் AR ஓட வேல்யூ 5 by 2. So case 2ல R is equal to 2 by 5. So A by R is equal to 5 by 2. A is equal to 1. AR is equal to 2 by 5. இதுதான் வந்து ஆன்சர்.
இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா காமன் ரேஷியோவும் அதோட டேர்ம்ஸும். ஸோ காமன் ரேஷியோ 2 கிடைக்குது. ஒன்று வந்து 5/2, இன்னொன்று 2/5. 5/2 இருந்தால் அதனுடைய டேர்ம்ஸ் வந்துட்டு 2/5, 1, 5/2. 2/5 வந்து காமன் ரேஷியோவா இருந்தால் அதனுடைய டேர்ம்ஸ் வந்து 5/2, 1, 2/5. ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? First three terms sum of the first three terms of a GP is 16. Sum of the first three terms அப்படின்னா AR plus AR square. இங்க next three terms na AR cube, AR power 4, AR power 5. So அந்த values கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? First term கண்டுபிடிக்கணும், common ratio கண்டுபிடிக்கணும், sum to the n terms வந்து கண்டுபிடிக்கணும். So 3 டேட்டா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 16 கொடுத்துருக்காங்க. ஸோ காமனா ஏவை வெளியே எடுத்துக்கிறோம். அடுத்த 3 டேர்ம்ஸ்ல ஏஆர் கியூபை வெளியே எடுத்துக்கிறோம். வெளியே எடுத்துட்டா 1 plus r plus r squared equal to 128. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணலாம். ஏன் டிவைட் பண்றோம்? ஏன்னா மேக்ஸிமம் டேர்ம்ஸ் வந்து காமனா இருக்கும், கேன்சல் ஆயிடும். ஆரோட வேல்யூ நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். AR cube 1 plus r by r square divided by a into 1 plus r square equal to 128 by 16. So cancel common terms cancel பண்ணனும்னா r cube equal to 128 by 16 which is 8. 8 எப்படி எழுதலாம்? 2 cube ன்னு எழுதலாம். So r ஓட வேல்யூ என்னது? 2 which is greater than 1. r ஓட வேல்யூ கிடைச்சிச்சு. ஸோ ஏவோட வேல்யூ கிடைக்கும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அந்த a plus ஒன் plus a times 1 plus r square அதில் ஆருக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். So 2 2s are 4, 4 plus 2 is 5, 6, 6 plus 1 is 7. So a times 7 into 16. So a is equal to 16 by 7. So first term கண்டுபிடிச்சிட்டோம், r கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து SN ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்க r வந்து 2, அதாவது கிரேட்டர் தென் 1 அப்படிங்கிறதுனால ஃபார்முலா வந்து r பவர் n minus 1 divided by r minus 1. a ஓட வேல்யூ என்ன? 16 by 7. r ஓட வேல்யூ 2 power n minus 1 divided by 2 minus 1. So 16 by 7, 2 minus 1 is nothing but 1, 2 power minus 1. இது ஒரு ஆன்சர். இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தா 16 by 7, காமன் ரேஷியோ பார்த்தோம்னா 2, சம் டு த n டேர்ம்ஸ் பார்த்தோம்னா 16 by 7 டைம்ஸ் 2 power n minus 1. அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஒர்க்கை என்ன, அதாவது கொஸ்டினை என்ன பண்ணணும்னா நிறையா 2-3 தடவை ரீட் பண்ணணும். கொடுத்துருக்க டேட்டா என்ன, அந்த டேட்டாவை எப்படி மேத்தமெட்டிக்கலாக எழுதலாம் அப்படின்னு பார்க்கணும். எழுதிட்டா நமக்கு ஈஸி. எதை 2 டிவைட் பண்ணால் நமக்கு வந்து மேக்ஸிமம் டேர்ம் கேன்சல் ஆகும் அந்த மாதிரி பார்த்து ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் ஆரை கொண்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். எஸ்எனுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். அந்த எஸ்என் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் 1 பார்த்துக்கிறோம். பார்த்துட்டு அதில் அப்ளை பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். ஓகே, அடுத்தடுத்த வீடியோஸில் இதே மாதிரி கொஞ்சம் வெரைட்டியான ப்ராப்ளம்ஸ்லாம் அந்த ஜிபி சீரீஸை யூஸ் பண்ணி எப்படிலாம் கேட்கலாம், எப்படி கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.